என்ன சார் எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு அரசியல், மற்றவங்க செஞ்சால் அதை வந்து நம்ம சமத்துவமாக எடுத்துக்கிறோம், விஜய்னா மட்டும் அது ஒரு பேர். அதை தாண்டி வேற விஷயங்களுக்கு போலங்கிறதா எல்லாரும் எல்லாம் பண்ணுறாங்க. மற்ற விஷயங்களுக்கு இது தாண்டி போலே விஜய் அந்த அந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கிறார். விஜய் கொடுக்கப்பட்ட வேலை தலித்து வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், இளம் பெண்களுடைய வாக்குகள், அந்த வாக்குகள் முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகளை இது கண்டிப்பாக பிஜேபி கூட்டணிக்கு போகாது. அது கிட்டத்தட்ட 13% வருங்கிறாங்க. இது நான் சொல்லலை, பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள், பாஜக ஆதரவாளர்களே பேசுகிறாங்க. அதாவது 13% ஓட்டு அந்த ஓட்டு வரும், அது விஜயை வச்சு ஸ்பாயில் பண்ண போகிறாரு, விஜய் வந்து வாங்க போகிறாரு, திமுகவுக்கு அதான் பயம், அதனால திமுக கத்துறதுங்கிறாரு. அப்போ வெளியே வந்துருச்சா அவங்களுக்கு, பொண்ணு வெளியே வந்துருச்சா? விஜய் எதுக்காக நிப்பாட்டப்பட்டிருக்காங்க? விஜய்க்கு நல்லா தெரியும். விஜய்க்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு கூட தெரியும், விஜய் தனியாக நின்னார்னா விஜய் மட்டுமே ஜெயிக்க முடியாதுன்னு. உண்மை தானே அது? ஒரு தனிமட்ட முறையில் ஒருத்தர் ஜெயிக்கிறார் தான் குறைஞ்சபட்சம் 30% வாக்கு வாங்கணும். இவர் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புகள் பிரகாரம் எடுத்தாலே விஜய் வாங்க முடியுமா? அப்போ எப்படி விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க? எதுக்காக ஓட்டு போட போறீங்க? இந்த யூகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். யூகங்கள் இல்லை, இதுதான் ரியாலிட்டி.